அன்பு உறவுகள் அனைவருக்குமே எனது இந்நேர வணக்கங்கள். இன்றைக்கு நீங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து இறால், அதாவது பூனேரி இறால். பூனேரியில் போய் நான் இன்றைக்கி இறால் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதுவும் அங்கே வந்து இறால் கொஞ்சம் மலிவு தானே. என்னென்னு சொன்னால் 1200 கிலோ இறால். இப்போ இறால் தான் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம். அதை தான் நீங்கள் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறீங்க. ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்கு போகலாம். கொண்டு வந்த இறால் இப்போ நாங்கள் கொண்டுறோம் பாருங்கள். கூட தான் இறால் எப்படி இறால் பாருங்க, நல்ல இறால். பூனேரி சங்குக்குட்டி பாலத்துக்கா இருக்காங்க அந்த ரோட்டில் என்ன அந்த வச்சு விற்றவங்க. நான் இன்றைக்கு இப்போ தான் போய் வாங்கி கொண்டு வந்தேன். காலமே இறால் கொண்டு போனீங்க வாங்க. இறாலுக்குன்னு சொல்லி போயில்லை, நான் சாவச்சேரி போனான்னு போயிட்டு விரைக்குள்ள பார்த்தா நல்ல இறால் மீன் எல்லாம் வச்சு கொண்டு வந்தீங்கன்னா. அப்போ இறால் வந்து நல்ல மலிவாக இருந்துச்சு. 1200 கிலோ. இங்கே வந்து 1/4 கிலோ இறாலே 450 ரூபா 500 ரூபா போகும். இது நல்ல மலிவாக இருந்துச்சு. அப்போ நான் 1 கிலோ இறாலை பண்ணி வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இறாலை பாருங்கள், இந்த பெரிய இறால் நல்ல பெரிய இறால். இன்றைக்கு வந்து பொட்டிச்சு சும்மா அசத்தலான குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் 1 கிலோ இறால்ல. ஏன்னா நாளைக்கு நாளண்டைக்கு அடுத்த நாள்லாம் மச்சமே இல்லை. ஓகே, நாங்கள் இப்போ இறால் இப்படி க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். என்ன இவர் தான் இப்போ இறால் உடைக்க போகிறேன். இறால் உடைக்கிறது, இறால் வந்து க்ளீன் பண்ண முடியும். இப்படி ஒரு கழுத்து உடைச்சிட்டு வேணும் தலையில் வேணாம். சில தலையில சொதி வைக்கலாம், தலையில் பொதிக்கலாம், நல்லது. எங்களுக்கு வேணும் இந்த இறால் கூட இருக்கக்கூடிய எங்களுக்கு வேணும். அப்படின்னு சொல்லக்கூடாது, இறால் கூட இருக்குன்றபடியா நாங்கள் தலை வந்து பேச எடுக்குது இல்லை அந்த தலை. ஆனால் தலையில சொதி வைக்க நல்லா இருக்கு. நாங்கள் இந்த தலை எடுக்கிறோம், அந்த உள்ளுக்குள்ள தும்பு தலை நல்லா பொடிச்சு அப்படியே நல்ல டேஸ்ட். சூப்பர் இறால் பார்த்தீங்கன்னா. எப்படி இறால் இருந்தது, இப்படி இறால் வாங்கிடுமா 1200 இறால் வாங்கி லாபம் சொல்லுங்க. ஆனா என்ன இப்ப நாங்க இங்க ஜாழ்ப்பாணம் அப்படி போற நேரத்துல வாங்கி கொண்டு வரலாம். இது கண்டிப்பா மினக்கட்டு போய் வாங்கலாம். மினக்கட்டு போறண்டா தொகையா வாங்கினா மினக்கட்டு போகலாம். 2-3 பேர் சேர்ந்து வாங்கினா போய் வாங்கி கொண்டு வரலாம். இப்ப நண்டு இறால் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். எங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா நாளைக்கு நாளண்டைக்கு அடுத்த நாள்லாம் மச்சம் இல்லை. புதன் வியாழன் வெள்ளி இனி சனிக்கிழமை தான் சாப்பிடுவோம். அதால வந்து நாங்க 1 கிலோ இறால் மட்டும்தான் வாங்கி கொண்டு வந்தது. நண்டுமே இருந்ததா? நண்டு இல்லை, நண்டு மீன் கிடந்தது. அது அவைகளுக்கு தங்களுக்கு தேவையான பொதிக்கிறதுக்கு சின்ன பொய் மீன் இருந்தது, நல்ல மீன். அது பொதிச்சு இன்னும் கொஞ்சம் நேரஞ்சல்ல போனா வாங்கலாம். அதுல விப்பினம் இது வந்து அந்த அப்பதான் போட்டால கொண்டு வந்து எல்லாம் தெரிஞ்சு கொண்டு இருந்தது. அப்படியே முடிய காலமா தானே போட்டால கொண்டு வந்து தெரிஞ்சு வியாபாரிகள் வந்து எடுத்து கொண்டு அப்ப நான் போய் கேட்டுனா சாரிங்க 1 கிலோ உடனே அவ்வளோ லாபம் சொல்லுவாங்க. லாபம் நீங்களும் யாராவது. ஆனா உடன் இறால் தான் டேஸ்ட். சுத்திட்ட வச்சு சமைக்கிறத உடனே நல்லது டேஸ்ட். இந்த இதான் உடைச்ச இறால் உடைச்சு சட்டிக்க போட்டு இருக்கிறோம். உடைச்ச இறால் வச்சிருக்கோம். மினி நாங்கெல்லாம் உடைச்சிட்டு பார்ப்போம். உடைச்சு கிடைச்சிட்டு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு பார்ப்போம். இது மாதிரி வாங்கி கொண்டு வந்த இறால் எல்லாம் உடைச்சாச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது இறால்ண்டு. சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி இறால் உடன் இறால் கடலுக்கு இறால் வேற நாங்கள் பேக்கில் வாங்கி போட்டு வந்தோம். பேக்கில் பண்ணி கொண்டு வந்த நாங்கள் எப்படி இறால்னு பாருங்க. இப்படி இறால் வாங்கி சாப்பிட்றது எப்படி இருக்கணும். உடன் இறாலுக்கு எத்தனை பேர் கூட வெளிநாட்டில் இருக்கிறாங்களா அந்த உடன் இறால் எல்லாம் விரும்புகிறதுன்னு. அங்கே ஐஸ் சாப்பிட்டு நாக்கிலேயே அந்த சுவை அந்த தன்மையிலெல்லாம் இருக்காது. ஐஸ் சாப்பிட்டு ஒரே பிரிட்ஜில் எல்லா சாப்பாடும் பிரிட்ஜ் தான். நான் உடன்றாலும் வெளிப்படுவேன். நான் சில கடைகள் டிக்டாக்ல எல்லாம் பார்த்து நான் சில நேரம் ஓடிக்கொண்டு இருக்கேன். இறால் நண்டு எல்லாம் கழுவி மஞ்சடியில் போட்டுட்டு அப்படி இறால் நண்டு அப்படி போடுவோம். இந்த மாதிரிதான் உடைக்க பெரிய இறாலண்டோடையா உடைக்க ஈஸியா போயிட்டு. இதே உடைக்க எனக்கு நேரி எல்லாம் இது வரவே இல்லை. அன்றைக்கு ஒரு நாள் உடைச்சு சுக்குட்டி அது சின்ன அம்மாடியே. அது வந்து 1/2 கிலோ 600 ரூபாய்க்கு வாங்கினாங்க. 1/4 கிலோ 600 ரூபாய்க்கு. அது குட்டி அது குட்டி இதை விட கழுவியாச்சு. சிம்மல் சைஸும் இருக்கு இந்த மாதிரி. ஓகே, நாங்கள் இப்போ இறால் கொள்ளி செஞ்சாச்சு.
என்ன சமைக்கிறத பார்ப்போமே. நாங்கள் இப்போ இறால் கறி சமைக்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போ நாங்கள் சட்டிக்குள்ள 2 வெங்காயம் வெட்டி போட்டுட்டேன். அடுப்பை ஒன் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். கிணக்கு எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய். ஏன் இந்த கொஞ்சம் எண்ணெய்? இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு. ஓகே, எண்ணெய் விட்டாச்சு. கருவேப்பிலை, உள்ளி, வெந்தயம், கொஞ்சம் வெந்தயம். ஏன் வெந்தயம் போடுறது? குளிர்மைக்கு வாசமும் வெந்தயம் வந்து குளிர்மை. எல்லாத்துக்கும் வெந்தயம் சேர்த்தா நல்லது. உள்ளியும் வெந்தயம் எல்லாம் எல்லா கடையிலும் சேர்ப்பேன். மீன் கறிக்கு வெந்தயம் சேர்க்கலாம். ஓகே, இப்போ இந்த எண்ணெயில் வந்து இந்த வெங்காயம், இந்த உள்ளி எல்லாம் நல்லா பொரியட்டும். இந்த வெங்காயத்தோட ஒரு உருளைக்கிழங்க வந்து சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கேன். நல்லா பொரியட்டும் இந்த உருளைக்கிழங்கும் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து. ஓகே, இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இந்த உருளைக்கிழங்கு போட்டுருக்கபடியா இந்த கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொரியும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு தானே பொரியணும். என்ன ஒரு நாளைக்கு நாங்கள் எண்ணெய் பயன்படுத்தாமல் இறால் குழம்பு சமைச்சு காட்டினாங்க. உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டுது. நாங்கள் இப்போ இறாலை போடுவோம். கொஞ்ச நேரம் அவியல கொஞ்சம் இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் இறாலை வந்து நாங்கள் இப்போ சூடான சட்டியில் போட்டோம்னா அந்த கலர் வந்து மாறி ஆரஞ்சு கலரில் வரும். இதை வந்து கொஞ்ச நேரம் எண்ணெயில் வந்து பிரட்டி எடுத்துட்டு இப்போ நாங்கள் அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேங்காய் பால், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து நல்லா அவியட்டும். ஆளும் உருளைக்கிழங்கு சேர்ந்து நல்லா அவிஞ்சு கொதிக்கட்டும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் அதோட வந்து புளி சேர்க்க போகிறோம். கருப்பு வச்ச புளி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். குழம்பு வந்து நல்லா வத்தட்டும். என்னென்னு சொன்னால் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா அவியும். அதுக்காண்டி தான் பாலும் கொஞ்சம் கூடுதலாக விட்டுருக்கு. நல்லா உருளைக்கிழங்கும் அவியட்டு நல்லா அவிஞ்சு கறி வந்து நல்லா வத்தி கொண்டு வரேன். நீ பார்ப்பேன். இப்போ வந்து சூப்பரானங்கிற இறால் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு பாருங்க. நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சூப்பராக வந்து இறால் குழம்பு ரெடி ஆகிட்டு பிரியாணி விட்டு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் பற்ற விடுறதுனாலும் பற்ற விடலாம். எங்களுக்கு காணுமே என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நிப்பாட்டி விட அந்த மண் சட்டி வந்து இழுக்கும். அதை தாண்டி நாங்கள் நிப்பாட்டி விடுவோம். ஓகே,
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம். பாய்.